இருட்டும் வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல கிருபையும் அன்பும் நிறைஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். Yes, you can live. Yes, there is hope. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச வேலையின் நிமித்தம் நீங்க ஜெயிக்க முடியும். Yes, you can enjoy life. பிரைஸ் லார்ட். எல்லாருக்குமே இந்த ஜூமில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். வாங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி நம்ம தேவனை நம்ம ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த வருஷத்தின் 3வது மாதத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். கர்த்தர் அற்புதமாக இந்த 2 மாதம் நம்மளை வழிநடத்தி வந்தார். இன்னும் அதிகமாக நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லாமா, ஆண்டவரே நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க, ஆண்டவரே நீங்கள் பெரியவராக இருக்கிறீங்க ஏசப்பா, உங்களை போல ஒரு நல்ல தேவன் யாரும் இல்லை. இந்த வருஷம் அதிகமாக அவரோட நெருக்கமாக இருக்கிறவங்களா நம்ம மாறணும். ஒரு நாளும் நம்மளுடைய கண்ணோட்டம் அவர் மேலே இருக்கணும். ஆமாம், வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, குழப்பங்கள் வருது, கேள்விகள் வருது. ஆனால் இது எல்லாம் மத்தியிலும் நம்ம கண்களை இந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் மேலே வைக்காம நம்ம கர்த்தர் மேலே பதிய வைக்கும் போது அந்த பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி யாராவது வந்திருக்கிறோமா? பிரதர், இந்த மீட்டிங்கில் நான் ஜாயின் பண்ணுறேன், ஆனால் அநேக குழப்பங்கள், அநேக கேள்விகள் இருக்குது, எதிர்கால பயம் இருக்குது, புதுசாக பிரச்சனைகள், புதுசாக போராட்டங்கள், எப்படியாவது ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்துடுது பிரதர் அப்படின்னு யாராவது கலந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீ என் மேலே ஃபோக்கஸ் பண்ணு, நான் உன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஆமென். நீ என் மேலே கண்ணோட்டமாக இரு, நான் உன் மேலே கண்ணோட்டமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன விஷயம்? என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும், எண்ணற்ற தடைகள் வந்தாலும், எண்ணற்ற குழப்பங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்ம முன்னாடி இருக்கிறாருன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாமா? அவருடைய முகத்தை பார்த்து முன்னாடி போயிட்டே இருக்கலாம். பேதுருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவங்க கடலில் போகிறாங்க, படகு ஆடுது, சீஷர்கள் எல்லாம் தவிக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு மனுஷன் மட்டும் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, பிரச்சனைகள் ஒரு ஓரமாக இருக்கட்டும், அது நீங்களாக இருந்தால் நான் நடந்து வரேன்னு சொல்லி அந்த பிரச்சனையை மேற்கொண்டாராம். பாருங்க, அதில் பார்க்குறோம் அவருடைய கண்கள் கர்த்தர் மேலே பதிய பதிய அவருடைய பிரச்சனையவே அவர் மறந்துட்டாராம். பாருங்க, அவர் எதுக்கு தவிச்சிட்டு இருந்தாரு அது எல்லாத்தையும் மறந்துட்டு கர்த்தர் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு நிலையான வாழ்க்கைக்குள்ளே போனார், ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுக்குள்ளே போனார். எப்போ அவருடைய கண்களை அவர் எடுத்தாரோ அப்போ மறுபடியும் பழைய பிரச்சனைக்குள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, இன்னைக்கு வாழ்நாட்கள் எல்லாம் நம்மளுடைய கண்களை அவர் மேலே பதிய வச்சு சொல்லாம, ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் உங்கள் மேலே நாங்கள் செட் பண்ணுறோம் ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு பல இடங்கள்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஒரு மனமாக கரங்களை உயர்த்தி ஒன்று கூடி அந்த தேவனை நம்ம ஆராதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க ஏசப்பா. இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நீர் மாறாதவராக இருக்கிறீங்க, நீங்கள் அன்பானவராக இருக்கிறீங்க, நீங்கள் இரக்கமானவராக இருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லாமா, அப்பா நீங்க பெரியவர். ஓ நன்றி இயேசுவே. We love you Jesus. உங்க முகத்தை பார்த்தே நாங்க முன்னாடி போக போறோம் ஏசப்பா. We love you Jesus. Make a miracle in our life Jesus. ஓர் அற்புதத்துக்காக நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் உங்களுடைய முகத்தை பார்த்து நாங்க முன்னாடி போகிறோம். ஏன்னா நாங்க நம்பி இருக்கிற கண்மலை நீங்க மாத்திரம் தான் இயேசு. We love you Jesus. உம்மை உயர்த்துகிறோம். எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம் முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம் முக
முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. நான் தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உள்ளத்திலிருந்து சொல்லாம அவரை பார்த்து. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லாம, ஆண்டவரே நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உங்களை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். நாங்கள் நம்புறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் ஆண்டவரே நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒரு மனுஷனையோ யாரையும் நாங்கள் நம்பி இல்லை ஆண்டவரே, உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம் சொல்லாமா? கரங்களை உயர்த்தி எல்லாருமே கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஆண்டவரே நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு பொருளை நம்பி இல்லை பாருங்க, ஏதோ ஒரு பதவியை நம்பி இல்லை. இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலையை நம்பி இருக்கிறீங்களா? பதவியை நம்பி இருக்கிறீங்களா? ஒரு பணத்தை நம்பி இருக்கிறீங்களா? அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை நம்பி இருக்கும் போது இவைகள் எல்லாமே நம்மளை தேடி வரும் பாருங்க. நம்ம எல்லாமே கரங்களை உயர்த்தி சொல்லாம, ஆண்டவரே நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம். நீங்க ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்த மாட்டீங்க ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அவைகள் பிரகாசித்தது. அவைகள் ஒரு நாளும் வெட்கமடையாதுன்னு வசனத்துல பார்க்கணும் பாருங்க. அவைகள் பிரகாசித்தது. இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்குற நம்மளுடைய முகங்கள் பிரகாசிக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லாம, ஆண்டவரே உங்களை நாங்கள் நோக்கி பார்க்குறோம், உங்களை நாங்கள் நோக்கி பார்க்குறோம் ஏசப்பா, உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஏசுவே. அவருடைய நாமத்தில் எல்லாமே அடங்கி இருக்குது பாருங்க. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களை ஆராதிச்சு உங்கள் வார்த்தையை கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆண்டவரே வார்த்தையின் நேரத்திலே ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே வார்த்தையை பேசும் போதே ஆண்டவரே எல்லாருமே ஆண்டவரே
ஆண்டவரே எல்லா விஷயத்திலிருந்து உடனடியாக ஆண்டவரே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. உங்கள் கிருபையினால் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம். வார்த்தையை கொண்டு எங்ககிட்ட பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் பெரியவராக இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்காக வைத்திருக்கிறார். ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் படிக்க போறேன். ஆமென். ஓகே, லெட்ஸ் கோ டு Psalm 26. சங்கீதம் 26க்கு நம்ம வரலாம். நம்ம ஆத்துமாவின் செழிப்பை பற்றி இன்னைக்கு ஒரு டீச்சிங் உங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுகிறேன். ஜெனசிஸ் 26ல இருந்து ஒவ்வொரு 26ஆக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வேதத்தில் ஒரு பிரத்யேகமான அர்த்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 2026க்கான அருமையான தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம இந்த 26ன்ற நம்பர்லேயும் ஒழிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய வகையில் நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம அதை ஒரு மேஜிக் நம்பர் மாதிரியோ இல்லை ஒரு ஃபார்முலா மாதிரியோ ஒரு மெக்கானிக்கலாக நம்ம அதை பற்றி நம்ம போயிடக்கூடாது. அதனால தான் அதை பற்றி நான் பேசல உங்ககிட்ட. ஆனால் இன்னைக்கு Psalm 26லேருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற முக்கியமான விஷயத்த நம்ம கற்றுக்கலாம். வாங்க எல்லாருமே சங்கீதம் 26 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். 3 யோவான் 2 வசனத்தில், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்கிறார். அப்படின்னா ஆத்துமாவில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கலைன்னா, நம்மளுடைய ஆத்துமா வாழலைன்னா, நல்ல விதத்தில் ஆத்துமா ஆரோக்கியமாக இல்லைன்னா, அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் நம்ம ஆரோக்கியத்தை பார்க்க முடியாது. வாழ்க்கையில் பொருளாதார செழிப்பை பார்க்கணுன்னா ஆத்துமா முதல் செழிப்பாக இருக்கணும். நம்ம சரீரத்தில் ஆரோக்கியத்தை பார்க்கணுன்னா நம்மளுடைய மனது ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும்னா முதல்ல நம்ம மனதை நம்ம ஆரோக்கியமாக வைக்கணும். As a man thinks in his heart, so is he. Psalm 23:7 நம்ம பார்க்குறோம். ஒரு மனுஷன் தான் எப்படி சிந்திக்கிறானோ அவன் சிந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரியே அவனுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அதனால தான் நம்முடைய ஆத்மாவை நம்ம செழிப்பாக வச்சுக்கணும், நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். Alright, so I want to ask you a question today. How is your soul? உங்கள் ஆத்மா எப்படி இருக்குது? கர்த்தர் சொன்னார், ஆத்மா வாழ்கிறதை போல தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும்னு சொன்னார் இல்லையா? ஸோ how are you கேட்கறது பதில் நான் எப்படி கேட்குறேன், how is your soul? Let's all ask this question today. How is my soul? என் ஆத்மா நல்லா இருக்கா? என் ஆத்மா எப்படி இருக்குது? Alright, so today we're going to learn from the word how to be prosperous in our soul. இப்போ நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். கர்த்தருடைய சித்தம் இருந்துச்சுன்னா வரப்போகிற மாதங்களில் ஆத்தும செழிப்பை பற்றி இல்லைனா ஆத்மாவின் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு தொடர் போதனை நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய ஊழியத்தில். ஆனால் இன்னைக்கு ஒரு டீச்சிங் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். Psalm 26. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. அவர் சொல்கிறாரு, நான் உங்களை தான் தேடுறேன் ஆண்டவரே, முழு மனசா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை தான் நம்பி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றார். அப்போது என் மனது உங்கள் மேலே இருக்குது, உங்களை தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால நான் தள்ளாட மாட்டேன். பிரச்சனை வருது, போராட்டம் வருது, நான் தள்ளாட மாட்டேன். கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். இருதயத்தை பற்றி பேசுகிறார். என் மனசில் இருக்கிற காரியங்களை பாருங்க, நான் எப்படிப்பட்டவன் பாருங்க, தவறான காரியங்களை எடுத்து போடுங்கன்ற மாதிரி பேசிட்டு சொல்கிறாரு. என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். டெஸ்ட் மீ லார்ட், செக் மை ஹார்ட் அப்படின்றார். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. நான் அருமையாக பேசினார் பாருங்க. உங்கள் கிருபையை தான் நான் பார்த்து வாழ்கிறேன் அப்படின்றார். நான் என் சொந்த பலத்தில் வாழணும், நானே என் பரிசுத்தம் தான் முக்கியம், ஐயோ நான் கர்த்தரை கீழ்ப்படுகிறேனா அப்படின்னு சொல்லி கவலையோட கிரியைகள் மனப்பான்மையில் வாழாமல், நியாயப்பிரமாணத்து டிமாண்ட் கீழே வாழாமல் அவர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபையை பார்த்து தான் நான் வாழ்கிறேன் அப்படின்றார். அடுத்தது பாருங்க, வீணரோடே நான் உட்காருவதில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை. என்னுடைய கம்பெனியும் கரெக்டாக இருக்குது, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சர்க்கிள், அதையும் நான் பார்த்துக்கிறேன், உங்களை கனப்படுத்துறவங்க அவங்களோட தான் நான் சேருவேன் அப்படின்றார். பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். ஆத்துமா நல்லா இருக்கணும்னா இதை நம்ம செய்யணும், இதை நம்ம செஞ்சாகணும். 8ஆம் வசனத்துக்கு வாங்க. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும்
என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவனை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். எவ்வளோ ஒரு அருமையான வரிகள், அருமையான ஒரு தன்னுடைய இருதயத்தின் கூக்குரலை கர்த்தருக்கு தான் அர்ப்பணித்து வாழ்கிறத அப்படியே அருமையாக நம்மளுக்காக கொடுத்துருக்கிறார் சங்கீதக்காரன் தாவீது. அருமையான ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறாரு பாருங்க. முதலாவது இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், சொந்த பலத்தில் நம்பக்கூடாது, அவருடைய கிருபை மேலே நோக்கமாக இருக்கணும், அவருடைய சத்தியத்துக்குள்ளேயே நம்ம நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது அந்த சங்கீதத்தை பார்க்குறோம், எந்த மாதிரி ஜனங்கக்கிட்ட சேரணும், எந்த மாதிரி ஜனங்க கூட சேரக்கூடாது அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். விசுவாசத்தை பேசுகிறவங்க கூட நம்ம நெருக்கமாக இருக்க கற்றுக்கணும். இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல மனதில் நம்ம பழகலாம். யூ கேன் பி ஃப்ரெண்ட்லி வித் a lot of people, but you can be friends only with a few people. Jesus chose his disciples. He didn't take everyone into his inner circle. எல்லாரையும் அவருடைய உள்ளான வட்டத்துக்குள்ள அவர் சேர்த்துக்கல, அவரே தேர்ந்தெடுக்கிறார் இவங்க தான் வேணும் அப்படின்னு. அதுவும் குறிப்பாக பேதுரு, யாக்கோப், யோவானை மட்டும் ரொம்ப விசேஷத்த வகையில் அவங்களோட நெருக்கமாக இருக்கிறார். ஸோ you've got to pick your own friends and the company with which you do life. மூணாவதாக நம்ம பார்க்குறோம் இந்த சங்கீதத்தில், அவருடைய வாழ்க்கையே சபையை சுற்றி தான் இருக்குது பாருங்க. சபையில் வந்து துதிப்பேன்றாரு, நல்ல ஒரு இடத்துல இருக்கிற, அப்புறம் பலிபீடத்தை பற்றி பேசுகிறாரு. அப்போ பாருங்க, அவருடைய வாழ்க்கை சர்ச் is very much involved in his life. A very important thing. பாருங்க, சபை அப்படின்றது கர்த்தருடைய சரீரம். இது மனுஷன் கொண்டு வந்த தீர்மானம் இல்லை, கர்த்தர் கொண்டு வந்த ஒரு அருமையான திட்டம். The church is the body of Christ. சர்ச்ன்றது தேவன் கொண்டு வந்த திட்டம், மனுஷன் கொண்டு வந்தது இல்லை. எவ்ரி பிலீவர் மஸ்ட் பிலாங் டு அ சர்ச். யாருமே இப்படி சொல்லக்கூடாது பாருங்க, இல்லை நான் வந்து யூனிவர்சல் சர்ச்சுடைய மெம்பர் நான் அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு உடம்பு செல்லாத போது நம்மளோட கூட சேர்ந்து விசுவாசிக்கிறதுக்கு எந்த பாஸ்டர் வருவா, எந்த பிலீவர்ஸ் வர போகிறாங்க யூனிவர்சல் சர்ச்சில் இருந்து? நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது யார்? கல்யாண வாழ்க்கையில் உண்மையான சத்தியங்களை போதிச்சு வழி நடத்த போகிறது யார்? யோசிச்சு பாருங்க, எத்தனை விஷயங்கள் இருக்குது. நம்ம குடும்பம் ஒன்றா வளரணும், நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா வளரணும் கர்த்தருடைய பயபக்தியில். சபை ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆல் ரைட், ஸோ பி கனெக்டட் டு அ சர்ச். யூ சி, நவ் வி ஆர் கனெக்டட் டு each one of us from different churches. இந்த மாதிரி கூட்டங்களும் நல்லது, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு லோக்கல் சர்ச் தேவைப்படுது. ஆல் ரைட், ஆன்லைன் சர்வீசஸ் நீங்கள் இங்கே நம்மளுடைய சர்ச்சில் நீங்கள் கலந்துக்கிறது நிறைய பேர் நான் கேள்விப்படுறேன். நிறைய பேர் நல்லா தொடர்ந்து செய்திகளை பெற்றுக்கொள்கிறீங்க, ஸ்ட்ராங்காக என்கரேஜ் பண்ணுவேன், பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சபையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் போய் ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை தோறும் வாரத்து நடுவுலையும் போய் நீங்கள் கலந்து கொள்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சபையை கர்த்தர் வழி நடத்துவார். ஸோ ஜாயின் அ லோக்கல் சர்ச். அடுத்ததாக பார்க்குறோம் இந்த சங்கீதத்தில் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது பாருங்கள். இதை தான் நம்ம இன்னைக்கு முக்கியமாக பார்க்க போகிறோம். என்னதுன்னா, அவர் சொல்கிறாரு, உங்கள் பீடத்தை நான் சுற்றி வருகிறேன் அப்படின்றாரு. வாங்க அந்த வசனத்தை படிச்சிடலாம். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய செய்தி. சர்க்கிள் ஹிஸ் ஆல்டர், கம்பாஸ் ஹிஸ் ஆல்டர். அவருடைய பீடத்தை சுற்றி வருவதனால் உங்கள் மனது ஆரோக்கியமாக இருக்கும். 26 அதுடைய 6வது வசனம். வெல், வாட் யூ நோ, 2026க்காக வாங்க. கர்த்தாவே, இங்கிலீஷ் பைபிள் 6வது வசனம், தமிழில் 7வது இருக்குது. நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக, உங்களை துதிக்கணும், உங்கள் அதிசயத்தெல்லாம் சொல்லணுன்றதுக்காக, நான் குற்றம் இல்லாமையில் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். உம் பீடத்தை சுற்றி வருகிறேன். எத்தனை பேருக்கு இந்த அருமையான பாடல் ஞாபகம் வருது? இப்போ நான் சொல்லும்போது நம்ம பெர்க்மன் சாயா அந்த பாடலை பாடியிருக்கிறார் இல்லையா? உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. அது இந்த சங்கீதத்தில் தான் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. வாட் டஸ் இட் மீன் டு சர்க்கிள் இஸ் ஆல்டர்? அன்னைக்கு தாவீதுக்கு ஒரு பொருள் இருந்துச்சு, ஒரு பிரேசன் ஆல்டர், ஒரு வெங்கல பலிபீடம் இருந்துச்சு. அந்த வெங்கல பலிபீடத்தில் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போய் அவர் சுற்றி வந்தார். பாருங்க அந்த இமேஜை பாருங்க. அந்த இடத்துல ஒரு பலிபீடம் இருக்குது இல்லையா, என்ட்ரன்ஸ் கேட்டு நான உடனே ஒரு பிரான்ஸ் ஆல்டர் இருக்குது, பிரேசன் ஆல்டர்னு சொல்கிறோம், வெங்கல பீடம்னு நம்ம சொல்கிறோம். இந்த வெங்கல பீடத்தை பற்றி தான் தாவீது சொல்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு பாடல், இது ஒரு ஆவிக்குரிய ஞானம் கொண்ட ஒரு பாடல். ஸோ திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கலி லிட்ரலி சர்க்கிளிங் தி ஆல்டர், திஸ் இஸ் அபவுட் சம்திங் தட் வி ஆட் டு திங்க் அபவுட். அப்படின்னா இது நம்ம மனதளவில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஜேர்னி. இது வந்து தாவீது மட்டும் செஞ்ச ஜேர்னி இல்லை. ஆமென்.
இது ஒவ்வொரு விசுவாசியும் இன்னைக்கு பீடத்தை சுற்றி வர முடியும். நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இந்த பீடத்தில் என்ன இருக்குது, என்ன இந்த பீடம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த பீடத்தை சுற்றி வருகிறேன்னு சொல்கிறாரு. இதில் என்ன அர்த்தம் இருக்குது? முதலாவது, இந்த பீடம் எதுக்கு அடையாளம்? யார் கரெக்டாக சொல்கிறீங்க பார்க்கலாம். வாட் இஸ் திஸ் ஆல்டர் அ டைப் ஆஃப்? இந்த ஆல்டரில் தான் பலி கொடுக்கப்படுகிற மிருகம் வைக்கப்படுகிறது. இந்த ஆல்டரில் தான் நெருப்பு தகனம் இருக்கிறது. அந்த பலியாக கொண்டு வந்து வைக்கும்போது அந்த முழு தகன பலியாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த ஆல்டருக்கு 4 கார்னர்ஸ் இருக்குது. we are talking about, yes, the cross of Jesus Christ. How many of you guessed it right? The altar is a type of the cross of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு ஒப்பிட்டு பேச முடியும் இந்த பிரான்ஸ் ஆல்டரை, இந்த வெங்கல பலிபீடத்தை. ஏன்னா இயேசு கிறிஸ்துன்ற அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக சிலுவைன்ற பலிபீடத்தில் தான் மரித்தார். அப்போ அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த பலிபீடத்துக்கு நிஜமான பலிபீடம் எது? சிலுவை தான் நிஜமான பலிபீடம். அன்னைக்கு ஆல்டரில் 4 கார்னர் இருந்துச்சு. 4 கார்னர்லையும் கொம்புகள் இருந்துச்சு. ஹார்ன்ஸ், there were horns surrounding the altar. You can see that even in the picture. சிலுவையில் நம்ம பார்க்குறோம் 4 பக்கமும் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அவர் ஒரு வேதனை அனுபவிச்சதை நம்ம பார்க்குறோம். he is pierced on all 4 sides. all right, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிலுவைன்றது தான் அந்த பலிபீடத்தின் நிஜமாக இருக்கிறது. யாத்திராகமம் 27:2 பார்க்குறோம், பலி கொடுக்கப்பட வேண்டிய மிருகம் இந்த பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டப்பட வேண்டும். பாருங்க, அன்னைக்கு அவங்க ஆடையோ இல்லை காலையோ கொண்டு வரும்போது, செம்மறி ஆடாக இருக்கலாம், அந்த கிடாவாக இருக்கலாம், ஆட்டுக்கிடாவாக இருக்கலாம், அதான் அந்த பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டி வைப்பாங்களாம். அது ஓடிடும் இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் தன்னைத்தானே அர்ப்பணித்தார். ஆனால் எல்லாம் மிருகமும் அப்படி தன்னைத்தானே அர்ப்பணிக்கலை. இவங்க கொண்டு வந்தாங்க, அது பார்க்கும், ரத்தத்தை பார்க்கும், சத்தத்தை பார்க்கும், அது ஓட ட்ரை பண்ணும். என்ன பண்ணுவோம்? இமீடியட்டாக அதை கட்டி வச்சுருவாங்க அந்த இடத்துல. ஆல்ரைட், ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. ஏன்னா ஒரு லா ஆண்டவர் கொண்டு வந்தார் மோசே மூலமா. அவர் சொல்றாரு, யாராவது அறியாமல் பாவம் செஞ்சுட்டான், அவன் மனதில் ஒருத்தனை குறித்து ஒரு வெறுப்பில்லை, ஆனால் தெரியாம ஒரு கோடாலியில் வேலை செய்யும்போது கோடாலி தனியாக பிஞ்சு போய் ஒருத்தன் தலையில் விழுந்து அவன் இறந்துட்டானா. இந்த மாதிரி ஒரு சம்பவம். ஆக்சிடென்டலாக ஒருத்தனை கொலை பண்ணிட்டானா, தெரியாமல் மனசில் எந்தவித வெறுப்பும் இல்லாமல் ஒருத்தன் செத்துட்டான்னு வச்சுங்களேன். அப்போ அதை செஞ்சவன் என்ன பண்ணலாமா? நல்லா கவனிங்க, வந்து பலிபீடத்தின் அந்த கொம்புகளை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். நீ பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சிக்கிட்டனா நீ காப்பாற்றப்படுவ. ஏன்னா நீ அறியாம நீ தவறு செஞ்சுட்ட. அப்புறம் சொல்கிறாரு, நீ வேணும்னே செஞ்சனா, நீ வேணும்னே செஞ்சிருந்தனா கொலைக்கு கொலை இல்லையா? கொலை பண்ணவன் அவனும் கொலை செய்யப்படுவான். ஆனால் அறியாமல் செஞ்சிருந்தா அவன் அந்த கொம்புகளை பிடிக்கும் போது அவன் மன்னிக்கப்படுவான். நல்லா கவனிங்க, சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவர் சொன்ன வரிகளில் முதல் வரி என்னது? 7 வார்த்தைகள்லாம் நம்ம மெடிடேட் பண்ணுறோம். முதல் வார்த்தை என்னது? ஒரு சில பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். தெரியாம செஞ்சுட்டாங்க, அதனால அவங்கள மன்னிங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா சிலுவையில் இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம அத்தனை பேருடைய பாவங்களையும் அறியாமையின் பாவம் அப்படின்ற இடத்துல கொண்டு வந்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓடி வந்து சிலுவைகிட்ட வந்தோன்னா, சிலுவையில் அவர் செஞ்சு முடிச்சதை நம்பினோன்னா, இயேசுவை பிடிச்சுக்கிட்டோன்னா, ஏசப்பான்னு கூப்பிட்டோன்னா, இம்மீடியட்டா மன்னிப்பு நமக்கு அவைலபிளா இருக்குது. ஹல்லேலூயா, சத்தமா ஆமென் சொல்லுங்க இந்த நேரத்தில். எஸ் எஸ். So on the cross, Jesus put all our transgressions and iniquities under the category of ignorant sins. அப்பதான் சிலுவை நம்பி வர்றவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கும். அன்னைக்கு அவர் சொன்னாரு, தவறி போய் உள்ளத்துல எந்த உள்நோக்கமும் இல்லாம தெரியாம ஒருத்தனை கொலை பண்ணிட்டான்னா அவன் ஓடி வந்து பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சா அவன் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஓடி வரலாம் அவர்கிட்ட. அவர்கிட்ட ஓடி வந்து அவருடைய சிலுவையில் அவர் எனக்காக மரித்தார். சிலுவையில் நீங்கள் ரட்சகராக இருக்கிறீங்க, உங்களுடைய சிலுவையின் ரகசியத்தையும் அந்த கிரியை நான் எனக்காக ஏற்றுக்கொள்கிறேன், உங்கள் சிலுவையின் ரத்தத்தினால என்ன நீங்கள் கழுவுங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ செஞ்ச பாவங்கள் அத்தனையும் தெரியாமல் செஞ்ச பாவம் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், அதனால் வந்து மன்னிப்பை பெற்றுக்கொள். எத்தனை பேர் மன்னிப்பு பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க இந்த நேரத்தில்? ஆமென். நம்மளும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் கொம்பை பிடிச்சிட்டோம், பலிபீடத்தின் கொம்பை நம்ம பிடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம சங்கீதம் 26 அதோடைய 6-7 நம்ம வர்றோம். இந்த பலிபீடத்தை சுற்றி வர்றதுனா என்ன? இதுக்கு அர்த்தம் என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? பலிபீடத்தை சுற்றி வருகிறது என்றால் என்ன? பலிபீடத்துக்கு 4 கார்னர்ஸ் இருக்குது. அது ஒரு ஸ்கொயரிஷ் ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அது கவனிங்க, 4 பக்கம் இருக்குதுன்னா அந்த 4 பக்கத்துக்கும் 4 டைரக்ஷன் நம்ம பேர் வச்சிருக்கிறோம். இங்கிலீஷில் நம்ம சொல்கிறோம் ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அண்ட் சவுத். ஆல்ரைட். தமிழில் நம்ம சொல்கிறோம்
கிழக்கு, அப்புறம் மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த 4 திசைகளை நம்ம சிலுவையிலையும் பார்க்க முடியும், பலிபீடத்தையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த பலிபீடத்துடைய பிக்சரை பாருங்க. இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஜெபிச்சு துதிக்க வரும்போது, ஆலயத்துக்கு நான் வரும்போது நான் என்ன பண்றேன், வெறும் பலி கொடுத்துட்டு நான் போறதில்ல, அந்த பலிபீடத்தை அப்படியே சுத்தி வர்றேன் நான் அப்படின்றார். நான் அப்படியே பலிபீடத்தை சுத்தி வர்றேன்னா, இவர் என்னவோ சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க. இந்த பலிபீடத்தை சுத்திலும் கர்த்தர் நமக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு டைரக்ஷனும் ஒவ்வொரு ரகசியம் முடியாது. ஒவ்வொரு டைரக்ஷனும் ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு சத்தியத்தை கொண்டது, ஒவ்வொரு மேன்மையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த 4 திசைகளையும் 4 சத்தியங்களையும் 4 ஆசீர்வாதங்களையும் 4 பலன்களையும் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டடியில நம்ம பார்க்க போறோம். டைரக்ஷன் நம்பர் 1, we are going to start with the east. கிழக்கு பகுதியிலிருந்து இல்லை கிழக்கு திசையிலிருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். 4 directions, 4 truths, 4 revelations and 4 benefits of the cross. வாங்க, முதல் டைரக்ஷன் ஈஸ்ட்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஏன்னா தேவனும் ஈஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறார். வாங்க எல்லாருமே Leviticus chapter 1 verse number 16. லேவியராகமம் 1:16. அதன் இரைப்பை அதன் மலத்தோடும் கூட எடுத்து அதை பலிபீட தண்டையில் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்தில் எரிந்து விட்டு, பின்பு அதன் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக. பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடுவன். இது சர்வாங்க தகன பலி, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. The east is where the ashes were poured. பலிபீடத்தை பலி செலுத்தப்படுகிற அந்த மிருகங்களுடைய ashes, அதுடைய சாம்பல் கிழக்கு பகுதியில தான், இல்லைன்னா கீழ்ப்பகுதின்னு சொல்றாங்க இல்லையா, கீழ்காற்றை அனுப்பி இந்த கீழ் அப்படின்ற பகுதி வந்து கீழ்ப்புறமாக, இதெல்லாம் ஈஸ்ட்டை குறிக்குது. ஈஸ்ட் சைடில் ஆஷஸை கொட்டுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்போ ஞாபகம் வச்சுங்க, வாட்ஸ் த கீவேர்ட்? ஆஷஸ், சாம்பல். இன்னொரு வசனத்துக்கு வாங்க, எசேக்கியேல் 43:4. கர்த்தருடைய மகிமை கீழ் திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தது. வாவ்! So east is the place of the glory of God. This is the direction in which the glory of God entered into the temple. Remember that. East, கிழக்குன உடனே முதல் நமக்கு கிடைச்ச வார்த்தை சாம்பல், ரெண்டாவதா நமக்கு கிடைச்ச வார்த்தை நமக்கு glory of the Lord, தேவனுடைய மகிமை. உங்களுக்கு தெரியுமா, ஏதேன் தோட்டம் பூமியுடைய கிழக்குல தான் இருந்தது. கர்த்தர் கெருபீம்களை கிழக்கு வாசல்ல தான் கர்த்தர் நிலைப்படுத்தி இருந்தார். எங்க? ஏதேன் தோட்டத்திலிருந்து மனுஷன் அனுப்பிட்ட பிறகு கிழக்குல இருந்து தான் கர்த்தர் எகிப்து ஜனங்களுக்கு விரோதமாக வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தார். கீழ்காற்று அனுப்பி தான் கர்த்தர் செங்கடலை பிளந்தார். கீழ்காற்று அனுப்பி தான் கர்த்தர் காடைகளை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ கீழ்காற்று ஈஸ்ட்ன உடனே கர்த்தருடைய மகிமை நம்ம பார்க்க முடியும். அவர் செய்யறதெல்லாம் ஈஸ்ட்ல இருந்தே செய்யறாருன்னா அப்போ அது ஒரு மகிமையின் இடம். அதனால தான் 2 நாளாகமம் 5:12 நம்ம பார்க்குறோம் பாருங்க. நம்மளை பற்றி ஒரு வசனத்துக்கு வரலாம் வாங்க. 2 Chronicles chapter 5 and verse number 12. ஆசாப், ஏமோன், எதுதானுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்பூர்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். This is the place where the worshippers gathered in the temple of the Lord. Wow! அவர்களோடும் கூட பூரிக்கைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். So east, what is this talking about? Come on, are you ready? East எழுதிங்க பார்க்கலாம். மூணு விஷயம் கிடைச்சிச்சு நம்மளுக்கு. ashes, அப்புறம் வேற என்னது? glory, worship. All right? ashes, glory and worship. So what is east? East reminds us of the glorious finished work of Jesus Christ. ஈஸ்ட்னு அர்த்தம் தேவன் செய்து முடித்த மகிமையான செயலை நாம் பாடுகிற ஒரு இடம், துதிக்கிற ஒரு இடம். This is the place where we praise and glorify the finished work of Jesus Christ. Ashesna finished ன்னு அர்த்தம். அந்த பலி சாம்பல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். finished. இயேசு கிறிஸ்து சிலுவையில் கடைசியா என்ன சொன்னாரு? எல்லாம் முடிந்தது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நான் பலிபீடத்தின் கிழக்கு திசைக்கு நான் வருவேன்.
Say this out in English. Every day I will appear at the east side of the altar. Every day. What is that place? It's a place where you praise and worship the finished work of Jesus. Where you glorify the finished work of Jesus. சாம்பல் கொட்டப்படுகிற இடம், எல்லாம் செய்து முடிச்சார்னு சொல்ற இடம், மகிமை வந்த இடம், அவரை மகிமைப்படுத்துற இடம். ஈஸ்ட்ன்ற இடத்துல தான் துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, அந்த கைத்தாளம் போடுறவங்க, மேளம் வாசிக்கிறவங்க எல்லாரும் வந்து கேதர் ஆனாங்க. That's the place of praise and worship. But what are they praising? What are they worshiping? They're worshiping God because of this finished work. Finished work. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதான் செய்யணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிச்சு ஆராதிக்கிறவங்களாக நம்ம மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் துதித்து ஆராதிக்கிறத நம்ம மாற வேண்டும். Every day praise God and worship Him. But what do you worship Him for? The finished work of Jesus on the cross. Hallelujah. Come on, பெற்றுக்கொண்டவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, பலிபீடத்தை நான் சுற்றி வருகிறேன், உன் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் அப்படின்னு அன்னைக்கு அவர் பாடினார் சங்கீதக்காரன். அவர் வந்த முதல் டைரக்ஷன் என்னவா இருக்கும்? ஈஸ்ட் டைரக்ஷனா இருக்கும். அந்த இடத்துல சங்கீதக்காரன் என்ன பண்ணியிருப்பாரு? சாம்பலான அவர் செய்து முடித்த அனைத்து காரியங்களுக்காக அவரை புகழ்ந்திருப்பார், பாடியிருப்பார், துதித்திருப்பார். ஏன் சங்கீதம் 26 சொன்னாரா இல்லையா? உங்க ஆலயத்துக்கு வந்து உங்களை நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஈஸ்ட் இஸ் a place where you see the glory of His finished work and worship Him and praise Him. Amen. Today did you visit the east direction? எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சீங்க? தைரியமா கை தூக்கலாம் நீங்க. ஏன்னா இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துதிச்சு ஆராதிச்சோம் நம்ம. ஆமென். ஹalleluya. Come on. Yes. சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் பலிபீடத்தை சுற்றி வருகிறேன்னு சொன்னாரு. அவர் சுற்றி வந்தார்னா முதல் திசை எதுவா இருக்கும்? கிழக்கு திசையா இருக்கும். கிழக்கு திசையில என்னத்தை கண்டார்? சாம்பலை கண்டார். எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சார். வாங்க அவரை துதிக்கிறேன், வாங்க அவரை உயர்த்துறேன்னு சொல்லி அவர் அந்த இடத்துல வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறார். Let your mind be filled with the worship of God, so that your mind is healthy, so that your soul is healthy. Now traveling from east, now you look at it in the map. நீங்க மேப்பை நீங்க பார்த்தீங்கன்னா, see, to my left, all right, to my left is east. All right, this is east. So this is west. This is north and this is south. Are you with me? Okay, east, west, north, south. இப்போ உங்க பீடத்தை சுற்றி சுற்றி வரேன்னா இப்படி தான் என்ட்ரு ஆனார் இல்லையா? இப்படி தான் என்ட்ரு ஆனார், ஈஸ்ட் கிட்ட வந்துட்டார். இப்போ சுற்றி வரேன்னா ரிவர்ஸில் போக மாட்டார். எங்கே வருவார்? நார்த்துக்கு வருவார். How many of you understood that, right? So this is the altar. The psalmist is entering like this and he goes to the east. ஈஸ்ட்ல இருந்து இப்போ எங்கே போறாரு? He goes to the north, right? So north is behind me, south is in front of me and west is here. ஈஸ்ட்ல இருந்து அப்படியே நார்த்துக்கு வராரு. நார்த்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? உங்க பீடத்தை சுற்றி வருகிறேன்னா நார்த்ல என்ன நடந்துச்சு? வாங்க, லேவியா ராகமம் 1 அதிகாரம் 11 வசனம். Leviticus chapter 1 and verse number 11. கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்திலே, கவனிச்சிங்களா? வட இந்தியான்றோம் நம்ம, நார்த் இந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா? வட அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ரைட்? நார்த் தமிழ்ல வந்து வடபுறத்திலே அதை கொல்ல கடவன். சர்வாங்க தகன பலியை வடபுறத்துல தான் கொல்லணும்னு கர்த்தர் சொன்னார். முக்கியமான டீட்டெயில் பாருங்க. எந்த பக்கம்னா கொண்டுட்டு வந்து மேலே வைங்கடான்னு கர்த்தர் சொல்ல, எங்கே கொண்டா என்னப்பா அது சாவர்தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, எக்ஸாக்டாக நீ நார்த்தில் தான் கொள்ளணும் அப்படின்றாரு. அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. கர்த்தர் எல்லாத்தையும் அர்த்தத்தோடு செய்வார். அப்பொழுது ஆரோனின் குமாரர் ஆகிய ஆசாரியர்கள் அதன் ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். ஏன் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் சொன்னாரு? என்ன ரகசியம் இது? என்ன விஷயம் இது? Now I want to give you another detail here. இன்னொரு டீடைல் என்னன்னா, கொல்கொதா மலைன்றது நார்த்தில் இருக்குது. It's in the north of Jerusalem. All right, now remember this. So சர்வாங்க தகன பலி, burnt offering வந்து நார்த் சைடில் தான் அதை வெட்டுறாங்க. வெட்டிட்டு ரத்தத்தை எடுத்துடுறாங்க. அங்க அந்த மிருகத்தை தூக்கி பலிபீடத்து மேலே வச்சிருவாங்க. ஆனா அது கொல்லப்பட்டது நார்த்ல. அப்ப இது அது அப்படியே யாருக்கு இது ரெஃபரன்ஸ்ல இருக்குது? So it is in reference to the Mount of Golgotha where Jesus was sacrificed. அவர்தான் நம்முடைய சர்வாங்க தகன பலி. ஆமென். So நார்த்ல அவர் கொல்லப்பட்டார் நமக்காக. ஆனா ரத்தம் சுற்றிலும் தெளிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான டீடைல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். Did you know that most of the enemies of Israel are in the north of Israel? Yes, most of Israel's enemies are in the north. இப்போ சுற்றிலும் இஸ்ரவேல் வந்து சத்துருக்களால் சூழ்ந்து கிடக்குது. சரியா? நீங்க மேப் நீங்க பார்த்தீங்கன்னா எகிப்து, ஈரான் எல்லா பக்கமும் நீங்க பார்த்தீங்கன்னா பெலிஸ்தீர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அதாவது இந்த காசா ஸ்ட்ரிப்ல,
அதுக்கப்புறம் சிரியா பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அப்படின்ற ஒரு சில ஜனங்க இருக்கிறாங்க, சுற்றிலும் இருக்கிறாங்க சத்துருக்கள். ஆனால் முக்கியமான ரொம்ப பெரிய சேதங்களை ஏற்படுத்துகிற சத்துருக்கள் வந்து நார்த்லேருந்து தான் வந்தாங்க. இது ரொம்ப தெளிவாக நீங்கள் கவனிச்சுக்கணும். வேதத்துடைய சரித்திரத்தை இதை நம்ம பார்க்க முடியும். ரஷ்யா இஸ் இன் த நார்த் ஆஃப் இஸ்ரேல். கடைசி நாட்களில் காக் அண்ட் மேகாக் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். இஸ்ரேல் விரோதமாக அந்த மிகப்பெரிய போர் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். காக்ன்றது ஒரு மனுஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. மேகாக்ன்றது ஒரு தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. மேகாக் இஸ் ரஷ்யா அப்படின்னு வேத வல்லுநர்கள் கணித்து சொல்கிறாங்க. காக் இஸ் அ பர்சன். It will be that person who is the president of Russia. அந்த சம்பவம் நடக்கும்போது பைபிள் ப்ராஃபஸின்னு வரும்போது இதுங்களெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் கொடுத்து உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ணவும் நான் விருப்பப்படலை. ஆனால் இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நார்த்தில் தான் இஸ்ரவேலுடைய சத்துருக்கள் கூடி இருக்கிறாங்க. நார்த்தில் இருந்து தான் இஸ்ரவேலை கொண்டு போடணும்னு சொல்லி தீர்த்து கட்டணும் நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. ஏன் அட் பிரசன்ட் நல்லா கவனிங்க, there is a military base of Russia just few kilometers north of Israel. Just few kilometers. இஸ்ரேல்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாஸ்கோ அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ த என்டையர் டேஞ்சர் அப்படின்னு பார்த்தோன்னா அது அப்படியே நார்த் பகுதியில் வடப்புறத்தில் தான் இஸ்ரேலுக்காக காத்திருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்றது கவனிங்க. எங்கேருந்து வருது உனக்கு டேஞ்சரு? அந்த இடத்துல அந்த டேஞ்சருக்கும் உனக்கும் மத்தியில் நான் என்ன பலியாக அர்ப்பணிக்கிறேன். நான் அந்த டேஞ்சருக்கு மத்தியில் நான் சாகிறேன். உன் மேலே வர வேண்டியதை நான் ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக நான் உனக்காக ஒரு ப்ரொடெக்ஷனாக மறிக்கிறேன்னு சொல்லி அந்த ரத்தத்தை பலிபீடத்துக்கு சுற்றிலும் தெளிக்க சொல்லுகிறார். என்னத்துக்காக தெரியுமா? என் ரத்தம் உனக்கு சுற்றிலும் இருக்குது, கவலைப்படாத, என் ரத்தமே உனக்கு ஒரு வேலியாக இருக்கிறது. நார்த்துன்னு வரும்போது சங்கீதக்காரன் எதை ஞாபகப்படுத்திக்கிறார்னா அவருடைய ரத்தமே என்னை முற்றிலும் பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி இந்த நேரத்தை கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? கைகளை உயர்த்தி நன்றி செலுத்தி சொல்லுங்க, ஆண்டவரே மோசமான காலங்களை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கடினமான நேரங்களை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யுத்தத்தின் செய்திகள் உலகமெங்கும் பயங்கரமான போர் செய்திகள் நாங்கள் கேள்விப்படுகிறோம், துக்க சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். ஆனால் நாங்களும் எங்கள் குடும்பமும் ரத்தத்துக்குள்ளாக இருக்கிறோம். ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ரத்தம் தெளிப்பு எங்களுடைய சுற்றிலும் எங்கள் குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிறது. I am inside the circle of the blood ன்னு சொல்லுங்க. I am inside the circle of the blood. I am safe. I am secure. I am inside the circle of the blood in Jesus name. Amen. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். Hallelujah. You are inside the sprinkling of the blood. பக்கத்தில் யாராவது உட்கார்ந்துருந்தா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் உங்க மேல இருக்குதுன்னு சொல்லுங்க. இன்னொருத்தர் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வர வாரம் மிட்வீக் சர்வீஸ்ல ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி நம்ம ஒரு புது சீரீஸை நம்ம ஆரம்பிக்கிறோம். பெந்தகோஸ்தே சடங்கு நம்ம சொல்கிறோமே, ஏசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்றோம் இல்லையா? there is victory in the blood அப்படின்றோம். நம்ம வல்லமை உண்டு பாடுறோம் இல்லையா? அதுக்கான அர்த்தம் என்னன்றது நம்ம கற்றுக்க போகிறோம் மிட்வீக் சர்வீஸில். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஆனால் இதை ஞாபகம் வச்சுங்க, ஈஸ்ட்டில் அவர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சார்னு ஒரு துதிக்கிறேன். நார்த்துக்கு வந்த உடனே சொல்கிறேன், அவர் எனக்காக என் குடும்பத்துக்காக ரத்தம் சிந்துதல் நிமித்தம் என்னை பாதுகாக்கிற பலியாக அவர் எனக்காக மரித்தார். I am protected. Every day cover yourself under the protection of Jesus. Cover your family under the protection of Jesus. இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு மேன்மையான பாதுகாப்பு. மறந்துடாதீங்க அதை. ஆமென். இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது. பாருங்க, ஒரு குடும்பம் ஒரு நாள் அந்த ஒரு யுத்தத்தின் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கொடிய ஒரு சேனை ஜெயிச்சிட்ட பிறகு அந்த ரூட்டாக தான் அவங்க வரப்போகிறாங்க. அவங்க வீடு ரோட்டோரத்தில் இருக்குது. மிலிட்ரி வண்டிகள் எல்லாம் அப்பப்போ அந்த பக்கம் தான் ட்ராவல் பண்ணும். ரொம்ப கொடூரமான இந்த நபர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்ன உடனே இந்த குடும்ப ஜனமே ரொம்ப சங்கடப்பட்டாங்களாம். காரணம் என்னென்னா, இந்த ரத்த வெறி பிடிச்சவங்க திரும்பவும் நம்ம வீட்டு வழியாக தான் வருவாங்க. வீட்டு வழியாக வரும்போது கண்டவனை சுட்டு தள்ளுவாங்க, கண்டவனையும் போட்டு கொடூரமாக கொண்டுட்டு தான் போவாங்க. நானும் என் குடும்பமும் இங்கே இருக்கிறமேன்னு சொல்லி அந்த குடும்ப தலைவன் ஒரு அங்கலாய்ப்பில் இருந்தார். அன்னைக்கு நைட் என்ன பண்ணியிருக்கிறாரு, வாங்க நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணலான்னு சொல்லி அவரும் அவருடைய குடும்பமும் ஒன்று சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணி சொன்னாங்களாம், உங்கள் ரத்தம் எங்களை பாதுகாக்குது ஆண்டவரே. இந்த ரூட்டில் தான் இன்றைக்கி நடராத்திரில் இந்த கொலைகாரனு இந்த ரூட்டில் தான் போகிறாங்க. என் வீடு ரோட்டோரத்தில் இருக்குது, நீங்கள் தான் எங்களை பாதுகாக்கணும், நீங்கள் தான் எங்களை பாதுகாக்கணும்னு ஜெபம் பண்ணிவிட்டு அறிக்கை செஞ்சு படுத்து தூங்கிட்டாங்க. நடராத்திரில் தான் கொலைகாரன் வருவாங்க. இன்னும் ஆயிருக்கும். அடுத்த நாள் காலையில் முழிச்சு பார்க்குறாங்க, ஒரே இருட்டாக இருக்குது வீடு. என்ன நடந்துச்சுன்னு வெளியே போய் பார்த்தா, நல்லா கவனிங்க, அன்னைக்கு நைட்டு வழக்கத்தை விட அதிகமான பனி பெய்ந்து, எந்த அளவுக்கு பனி பெய்ந்துருக்குதுன்னா
ஒவ்வொரு ஆர்மி வண்டியும் சர்ற சர்ற சர்ன்னு போக 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 இந்த ஸ்னோ ரோட்டோரத்தில் பில்டப் ஆக ஆரம்பிச்சிருக்குது பாருங்க. ரோட்டோரத்தில் அது தூக்கி கிடாசப்படும் போது that has become like a wall of protection that covered that family. ஸோ இந்த ரத்த வெறி பிடிச்சவங்க வரும்போது வீட்டை பார்க்கவே இல்லை. அவங்க என்னாச்சு? கர்த்தர் அவங்களை பாதுகாத்தார். ஆமென். கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். கவலைப்படத்தை அவருடைய ரத்தம் உங்களுக்காக பாதுகாப்பா இருக்குது. அவருடைய ரத்தமே நம்மளுடைய பாதுகாப்பு. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. இந்த நேரத்தில் உன் பீடத்தை சுற்றி வருகிறேன்னு சொன்னார். இப்படி என்ட்ரானாரு, அப்படியே ஈஸ்ட்டுக்கு வந்தாரு. அங்க சாம்பலை பார்த்து கர்த்தருக்கு துதிக்கிறாரு, எல்லாத்தையும் எனக்கா செஞ்சு முடிச்சிட்டீங்கப்பான்னு. அப்படியே நார்த்துக்கு வராரு. நார்த்துக்கு வந்து ரத்தம் தெளிக்கப்படுறத பார்த்து சொல்றாரு, என் பாதுகாப்புக்காக உங்க ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குது, நான் ரத்தத்துக்கு கீழே இருக்கிறேன்னு சொல்லி ரத்தத்தை உயர்த்துக்கிறார். Live conscious of the blood of Jesus. See, that was the secret of Obed-Edom. ஓபேத்-ஏதோமுடைய ரகசியம் என்னது? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் வெளிப்பாடு இருந்தது. அதனாலதான் ஓபேத்-ஏதோம் வீட்டில இருந்து உடன்படிக்கை பெட்டி சுமந்துட்டு போகும்போது முதல் செய்யாதது ஒண்ணு தாவீது செய்யறாரு. அது என்னது? ஒவ்வொரு 6 அடி எடுத்து வச்ச உடனே ஒரு பலி செலுத்துறாரு. ரத்தத்தின் மேன்மை, ரத்தத்துடைய வெளிப்பாடு அவருடைய வாழ்க்கையில நிறைந்திருந்தது. ஓபேத்-ஏதோம்னா ரத்தத்தின் ஊழியக்காரன் அர்த்தம், the servant of the blood ன்னு அர்த்தம். if you are an Obed-Edom today, நீங்க ஒரு ரத்தத்தின் கான்சியஸ்னஸோட வாழ்ற ஒரு நபரா இருந்தீங்கன்னா, பாவம் பண்ண உடனே ரத்தத்தின் கீழே நான் இருக்கிறேன், ஆண்டவரே இனி இந்த பாவம் இருக்க தேவையில்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. குற்ற உணர்ச்சி வரும்போது சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எனக்கு கழுவி இருக்குது. பிசாசுடைய பயம் வரும்போது சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எனக்கு பாதுகாப்பா இருக்குது. கிருமிகளுடைய செய்தி வரும்போது சொல்லுங்க, இயேசுவின் ரத்தமே எங்களுக்கு ஒரு மதிலாக இருக்கிறது. உங்க பிள்ளைகள் மேல ரத்தத்தை பேசுங்க, உங்க குடும்பத்து மேல ரத்தத்தை பேசுங்க. இரவு நேரத்தில் என் குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணும்போது நான் இந்த வார்த்தையை சொல்றேன். நான் எக்ஸாக்டா இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இயேசுவே நான் இயேசுவின் ரத்தத்தை எங்க குடும்பத்தை சுற்றில நான் தெளிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். See, that is how you sprinkle the blood of Jesus. Amen. Hallelujah. டெம்பிள்குள்ள வர்றாரு, ஈஸ்ட்ல சாம்பலை பார்த்தாரு, அப்படியே நார்த்ல ரத்தத்தை பார்த்து ப்ரொடெக்ஷனை பேசுறாரு. Hallelujah. இப்ப வேற எங்க வர்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். வேற எங்க வர்றாரு? East is the east. Oh, entrance is in the east. All right, entrance is the east. Okay, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் இப்படி என்ட்ரா இப்படி தூக்கிட்டேன் இல்லையா, ஞாபகம் வச்சுங்க. டெம்பிள் ஓப்பன் ஆயிருக்கிறதே ஈஸ்ட் சைடில் தான். ஸோ என்ட்ரன்ஸ் ஆன உடனே எங்கே வர்றாரு? ஈஸ்ட்டுக்கு வர்றாரு. நத்திங் சேஞ்சஸ். ஆல் ரைட், ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். என்ட்ரன்ஸே ஈஸ்ட்டில் தான் இருக்குது. நான் என்ட்ரன்ஸை செப்பரேட்டாக பிரித்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு மன்னிச்சிருங்க. என்ட்ரன்ஸே ஈஸ்ட்டில் தான் இருக்குது. என்ட்ரன்ஸில் வர்றாரு, வந்த உடனே தட் இஸ் ஈஸ்ட். ஈஸ்ட்டில் சாம்பலை பார்க்குறாரு, அப்படியே நார்த்துக்கு வர்றாரு. நார்த்தில் என்ன நடக்குது அந்த இடத்துல? அங்கே அவர் ரத்தம் தெளிக்கப்படுறத பார்க்குறாரு. நார்த்தில் இருந்து வர்ற சத்துருக்களுக்கு கர்த்தர் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ அப்படியே வேற ஒரு டைரக்ஷன் போறார் பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஈஸ்ட். he enters into the east direction, east side of the altar, and he starts circling the altar. He moves towards the north, and now he goes towards opposite of east is west. இப்போ வெஸ்ட்ல என்ன இருக்குது? அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்க. என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட், அதோடைய ரைட் சைடில் இருக்கிற அந்த டைரக்ஷன் வந்து நார்த். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது பாருங்க? பிரான்ஸ் லேவர். How many of you can see that? Can you see that? Yes. Now பிரான்ஸ் லேவர்ன்றது ஒரு பெரிய அண்டா, இல்லை ஒரு பெரிய குண்டா, அதில் தண்ணி இருக்குது. ஒரு பெரிய பாத்திரம், வெங்கல பாத்திரம், அதில் தண்ணி வச்சிருக்கிறார். கண்ணாடி மாதிரி ஜொலிக்குது அந்த பாத்திரம். ஏன்னா நல்ல பியோர் வெங்கலத்தில் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பியோர்னு சொல்ல முடியுமா? ஃபைன், ரொம்ப ஹை குவாலிட்டி பிரான்ஸில் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்படியே பளிச்சுன்னு இருக்குது பாருங்க, கண்ணாடி போல இருக்குது. ஒரு பெரிய தொட்டி, அதில் தண்ணீர் வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் வாங்க, யாத்திராகமம் 30:18. யாத்திராகமம் 30:18. கழுவுகிறதற்கு வெங்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெங்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கு. வெங்கல தொட்டி, அதனுடைய லெக்ஸ் கூட வெங்கலத்தில் தான் இருக்கணும் அப்படின்ட்டார். அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வாய்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலி பீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போது அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். சொல்லுங்க, தண்ணீரினால் கழுவ கடவர்கள். இது என்ன? இது ஈஸ்ட்ல தான் என்டர் ஆகுறாங்க. அங்க சாம்பலை பார்த்தாரு சங்கீதக்காரன். அப்படியே நார்த்துக்கு போறாரு, அங்க ப்ரொடெக்ஷனை ஞாபகப்படுத்திக்கிறாரு. அப்படியே வெஸ்ட்டுக்கு வராரு, அங்கே தண்ணீர் இருக்குது, தண்ணீர் தொட்டி இருக்குது. அந்த தண்ணீர் தொட்டியில் தான் கைகளையும் தன் கால்களையும் கழுவுகிறார். சொல்றாருல, கரைகள் எல்லாம் நீங்கிட
என் கைகளை கழுவுகிறேன். சங்கீதத்தில் பார்க்குறோம், கைகளை நான் கழுவுறேன் ஆண்டவரே அப்படின்றார். ஸோ இஸ் சர்க்கிளிங் தி ஆல்டர். வாட் இஸ் திஸ் அ பிக்சர் ஆஃப்? Do you want to find out? Do you want to find out now? Let's go to Ephesians 5 and verse number 25. எபேசியர் 5:25 பாருங்க. புருஷரே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து. கவனிங்க, தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கப்படுவது, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் அப்படின்றார். இப்ப யாத்திராகமம் 38 அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திராகமம் 38 அதிகாரம். We are right now where are we now? At the west side. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெங்கல தொட்டியையும் அதன் வெங்கல பாதத்தையும் உண்டாக்கினான். அப்போ வெங்கலத்தை பத்தி நம்ம பார்த்தோம். ஏன் இது வெங்கல பாதத்தை உண்டாக்குனார்னா, அது கண்ணாடி போல ஜொலிக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஏன்ஷியன்ட் டேஸ்ல பிரான்ஸை தான் கண்ணாடியா பயன்படுத்தினாங்க. ஸோ திஸ் contains water. This also acts as a mirror. கை காலெல்லாம் சுத்தமாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் முன்னாடி பின்னாடி. சரியா? கையை கழுவுறது மட்டும் இல்லை, காலை கழுவுறது மட்டும் இல்லை, சுத்தமாக இருக்குதான்னு அவங்கள பரிசோதித்து பார்த்துக்கலாம். எதுக்கு முன்னாடி? அந்த கண்ணாடிக்கு முன்பதாக. அது ஒரு தண்ணீர் தொட்டி இல்லை, அது கண்ணாடி தொட்டி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ வாங்க எல்லாருமே ஜேம்ஸ் சாப்டர் 1 22-23. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, திருவசனம். 23 வசனம் பாருங்க. என்னதினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். எல்லாரும் சொல்லுங்க, the word of God is the water that washes me. சொல்லுங்க, the word of God is the mirror that reflects me. Come on, did you say that together? கர்த்தருடைய வார்த்தை நிறைய விஷயங்களுக்கு ஒப்பிடப்படுகிறது. இதுல 2 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய திருவசனம் தண்ணீருக்கும் அது சம்பந்தப்படுகிறது. அதே போல அதை கண்ணாடியாவும் நம்ம பார்க்க முடியும். எல்லாரும் என்ன பாருங்க, ஈஸ்டுக்குள்ள என்டர் ஆகிறாரு, ஈஸ்ட்ல சாம்பலை பார்க்கிறாரு, கர்த்தாவே செஞ்சு முடிச்சிங்கன்னு துதிக்கிறாரு. அப்படியே நார்த்துக்கு வர்றாரு. நார்த்துக்கு வந்த உடனே எனக்காக நீர் பலியானதுனால பாதுகாப்பா இருக்கிறார், ரத்தம் சுற்றிலும் தெளிக்கப்படுகிறது. நார்த்ல இருந்து வெஸ்ட்டுக்கு வர்றாரு. வெஸ்ட்டுக்கு வந்த உடனே சொல்றாரு, ஆண்டவரே உங்க வசனத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன், உங்க வசனத்தை கொண்டு என் கை கால்களை நான் கழுவிக்கிறேன், உங்க வசனத்தின் கண்ணாடியில பார்த்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். எழுதிங்க பார்க்கலாம். West speaks of the word of God cleansing us in our daily walk with God. What is North talking about? North is where we remember the death of Jesus that covers us and protects us. Where we remember the blood of Jesus that covers us and protects us. But West is where the Lord cleanses us with His word. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையின் ஊழியத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. இந்த வார்த்தையின் ஊழியத்தில் அவர் உங்களை கழுவி விடுறது மட்டும் இல்லை, சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லை, நீங்க யாருன்றது உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த உலகம் நமக்கு நிறைய பயத்தை கொண்டு வரும், குழப்பத்தை கொண்டு வரும், நம்ம எப்பேற்பட்டவங்கன்ற சந்தேகத்தை கொண்டு வரும், பயந்து நம்ம தவிக்கிற நாட்கள் வரும். சில டைம் உலகத்தின் கெட்ட செய்திகள் நம்மளுடைய மனசை குழப்பி விட்டுரும், அதை பொல்யூட் பண்ணி விட்டுரும், டர்ட்டி ஆக்கி விட்டுரும். யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்து டிஸ்கரேஜாக பேசுவாங்க, டிஸ்கரேஜ்மெண்ட் கொண்டு வர்றது மாதிரி பேசுவாங்க, யாரோ நம்மளை பற்றி பின்னாடி பேசுவாங்க, யாராவது நம்மளுக்கு ஒரு தவறான செய்தியை கொண்டு வருவாங்க. இதெல்லாம் நம்மளுடைய மைண்டை பாய்சன் ஆக்கி விட்டுரும். அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது, ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும்போது, இப்பேற்பட்ட கூட்டங்களை கலந்துக்கும் போது இந்த வார்த்தை உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அதனால தான் ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்ட பிறகு ஆத்மாவே ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி ஆயிரும். என்னவோ நம்ம ஆத்மா போய் ஒரு நல்ல ஷவர் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும். எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு நல்ல சர்வீஸ் அட்டென்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா you feel so refreshed. What's the secret? See, that's the work of the word of God. Because it's the water of the word that washes you and it's the mirror of God that tells you who you are. உலகத்து கண்ணாடியை போய் பார்க்காதீங்க, அந்த கண்ணாடி நம்மளுக்கு சரியாக ரெப்ரசன்ட் பண்ணாது. சில டைமு இந்த ஒரு சில இதுங்களுக்கெல்லாம் நம்ம போவோம் பாருங்க, எக்ஸிபிஷன்ஸ் அண்ட் என்ன சொல்லுவாங்க அது பேர், இந்த நிறைய விதமான இதெல்லாம் இருக்கும் பாருங்க, சின்ன பசங்க விளாடுற அந்த இடம்லாம் இருக்கும். லைக் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட்ஸு, டிஃப்ரெண்ட்டான ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு சர்க்கஸ் மாதிரி ஒரு இடம் பாருங்கள். போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ளே போனீங்கன்னா கண்ணாடி, ஒவ்வொரு இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கும். ஒரு கண்ணாடி உங்களை வித்தியாசமான ஷேப்பில் காமிக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க அதை? ரைட், ஹேவ் யூ சே இட்ஸ் a carnival. தேங்க்யூ பிரதர், இட்ஸ் a carnival, ரைட்? ஸோ இந்த கார்னிவல்ஸ் போனோன்னா கண்ணாடி, ஒவ்வொரு கண்ணாடி ஒரு மாதிரி இருக்கும். என்னை என்னுடைய சைஸை பெருசாக காமிக்கிற மாதிரி, தலை மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி,
சரியா? இப்போ கால் மட்டும் ஒல்லியாக இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் நிறைய விதமாக காமிக்கும் பாருங்க. See, the world is full of mirrors. நம்மளை டிஸ்டார்டடாக காமிக்கும். ஐயோ உனக்கு வியாதி வந்துன்னு இருக்குது, ஐயோ 60 வயசு ஆயிடுச்சா, சுகர் செக் பண்ணிக்கோ, பிபி செக் பண்ணிக்கோ, வந்தாலும் வந்துடும், உங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு பாரு, ஐயோ உனக்கு இப்படி ஆயிரும், உனக்கு அப்படி ஆயிரும். உலகம் 1000 கண்ணாடிகளை காமிக்கும். அதெல்லாம் நம்மளுடைய நல்ல ரெப்ரசன்டேஷன் இல்லவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பார்க்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் நாட்கள் கூட கூட உன் பலத்தை நான் கூட்டுகிற தேவனாக இருக்கிறேன். உன்னுடைய நாட்களில் உன் ஆயுசு நாட்கள் அதிகமாக்குறேன். உன்னை தீர்க்க ஆயுசுனால திருப்தி ஆக்குறேன். நான் உனக்கு என் ரட்சிப்பை காண்பிப்பேன். இந்த வசனங்களை படித்து சொல்கிறேன். அதுதான் நான், வார்த்தை தான் என்னுடைய கண்ணாடியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்ரி டே circle the altar. Number 1, come to the east and realize that it's all been done on the cross. எல்லாம் செய்து முடிக்கப்பட்டது. அப்படியே நார்த்துக்கு வாங்க. நார்த்துக்கு வரும்போது அவருடைய ரத்தம் உங்களை கவர் பண்ணிட்டு இருக்குது. அப்படியே வெஸ்ட்டுக்கு வாங்க. வெஸ்ட்டுக்கு வரும்போது பார்க்குறீங்க, அவர் என்னை தன் வார்த்தையால் கழுவி சுத்திகரித்து நான் யாருன்றதை அவர் வெளிப்படுத்துகிறார். இப்போ ஃபைனலாக எந்த டைரக்ஷனுக்கு வர்றோம்? ஈஸ்ட், நார்த், வெஸ்ட் அண்ட் சவுத். வி கம் டு த சவுத் டைரக்ஷன். தெற்கு பகுதிக்கு நம்ம வர்றோம். அதுடைய ரகசியம் என்ன? வாங்க எல்லாருமே எசேக்கியேல் 47 அதுடைய 1வது வசனம். எசேக்கியேல் சாப்டர் 47 and verse number 1. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசப்படியிலிருந்து, இப்போ நல்லா கவனிங்க, ஆலயத்தின் வாசல் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன். யூ என்டர் இன்டு த ஈஸ்ட். ஆண்டவர் சொன்னார் என்ட்ரன்ஸை ஈஸ்ட் நோக்கி வை அப்படின்ட்டார் ஆண்டவர். சரி, ஈஸ்ட் இஸ் a place of the glory of God. அதனால கர்த்தர் அப்படி செஞ்சுட்டார். ஸோ ஈஸ்ட் வழியாக தான் இவர் உள்ள வர்றார் தீர்க்கதரிசி. பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. வாசப்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. இப்ப சொன்ன இல்லையா, the temple was facing east. அதன் தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அண்டர்லைன் பண்ணிங்க பார்க்கலாம். தண்ணீர் தெற்கே பாய்ந்தது. அப்படின்னா ஈஸ்ட் வழியா என்டர் ஆனாரா, ஆல்டருடைய ரைட் சைட்ல இருந்து தண்ணீர் புறப்பட்டு போனது. திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் த சவுத் டைரக்ஷன் ஆஃப் தி ஆல்டர். தெற்கே பாய்ந்தது. வாட் இஸ் திஸ் ரிவர் டாக்கிங் அபவுட்? கம் ஆன், யூ ஆல் நோ தி ஆன்சர். யூ ஆல் நோ தி ஆன்சர். வாங்க ஜான் சாப்டர் 7 and verse number 37 to 39 வசனத்திலிருந்தே படிக்கலாம். அதுதான் நம்மளுக்கு சரியான ஆதாரமாக இருக்கும். இல்லை வசனத்தில் ஆதாரம் பார்க்கலன்னா அது வெளிப்பாடே இல்லை இல்லையா? அதை வெளியே போடு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் வசனத்தில் பார்த்துட்டோம்னா அது வெளிப்பாடு. வாங்க யோவான் 7 அதிகாரம் 37 வசனத்தை பாருங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த நதிகள் என்னது? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இந்த ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. So south talks about the ministry of the Holy Spirit. The ministry of the Holy Spirit. Every day surrender to the Holy Spirit and receive His ministry. Receive His ministry. The direction பார்த்தீங்களா எப்படி கர்த்தர் கொண்டு வராருன்னு? என்டர் ஆகும்போதே தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரைஸ். எதுக்காக? அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சார்னு சொல்லி. அடுத்தது எங்கே வர்றோம்? ரத்தத்தை மேன்மைப்படுத்துகிறோம். அவருடைய ரத்தத்தினால பாதுகாப்பை பார்க்குறோம். எனக்காக பலியானார், சர்வாங்க தகன பலியாக அவர் அங்கே எனக்காக அவர் ஏறெடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவான எனக்காக சர்வாங்க தகன பலியாக மரித்தார். ரத்தம் தெளிக்கப்படுகிறது. அப்படியே நம்ம வெஸ்ட்டுக்கு வந்து வார்த்தையை படிக்கிறோம். வார்த்தையில் அவர் நம்மளை கழுவி நம்ம சுத்திகரித்து நம்ம யாருன்னு காண்பிக்கிறார். சவுத்துக்கு வரும்போது சொல்கிறாரு, வார்த்தையை படிச்சிட்டியா? இப்போ ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். ஏன்னா எங்கெல்லாம் வார்த்தை வருதோ அங்கெல்லாம் ஆவியானவர் வேலை செய்வார். ஆதியிலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டானது யார் கொண்டு வந்தது? ஆவியானவர் கொண்டு வந்தார். ஆனால் வார்த்தைக்கு அடுத்ததா ஆவியானவர் வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தில் தான் நம்ம பார்க்குறோம். வானத்தை திறந்து பிதாவானவர் பேசினார். இவர் நேசகுமாரன், நான் இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். அடுத்ததான் தான் புறவானவர் இறங்கி வருகிறார். The Holy Spirit follows the word of God. மார்க் 16 அதிகாரத்தை நம்ம படிக்கிறோம். தேவன் அவர்களோடு கூட சேர்ந்து வேலை செய்தார். எப்படி வேலை செஞ்சானா? அவங்க பிரசங்கித்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்தினார். The Holy Spirit is here to confirm the word. In other words, every time you give yourself to the word of God, the Holy Spirit goes to minister to you. வார்த்தையை கொண்டு அவர் உங்களை சுத்திகரிக்கவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் அவர் பிரவேசிக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பண்டிகையில் ஒரு முக்கியமான பண்டிகை இருந்தது. அது பேர் வந்து சுக்கோத். சுக்கோத்னா ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்னாக்கிள்ஸ், கூடார பண்டிகை. இஸ்ரவேலுடைய 7 பண்டிகைகள்லேயே இதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை வந்து 7 நாள் கொண்டாடிடுவாங்க.
6 நாள் பாருங்க. ஆனால் 7வது நாள்ன்றது 7வது நாள் விசேஷத்த நாள். இந்த 6 நாள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆல்டர் பற்றி வந்தால் இதை பற்றி பேசணும். நம்ம இந்த கூடார பண்டிகையின் போது பிரீஸ்டுங்க ஒவ்வொரு நாளும் ஆல்டரை சுற்றி வருவாங்க. அப்போ 6 நாள் ஒவ்வொரு தடவை சுற்றி வருவாங்க. ஆனால் 7வது நாள் நல்லா கவனிங்க. 7வது நாள் பேர் வந்து ஹஷானா ரபா. ஹஷானா ரபா அப்படின்னா த கிரேட் ஹொசானா அப்படின்னு சொல்லி அர்த்தம். மிகப்பெரிய ரட்சிப்புன்னு அர்த்தம். அன்னைக்கு வந்து பாடுவாங்க, ஆண்டவரே ரட்சிப்பை கொடுங்க, ஆண்டவரே வெற்றியை கொடுங்க அப்படின்னு பாடுவாங்க. அப்படி பாடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கவனிங்க, இந்த பிரீஸ்டுங்க எருசலேம் தேவாலயத்திலிருந்து படிக்கட்டி இறங்கி சிலோம்ன்ற குளத்துக்கு போவாங்க. அந்த குளத்துல போய் தண்ணீரை எடுத்துட்டு வந்து அப்படியே பாட்டு பாடிட்டே மேலே வருவாங்க பாருங்க. படியேறி வந்து அந்த பலிபீடத்தை சுற்றி வந்துட்ட பிறகு தண்ணீரை ஊற்றி விடுவாங்க. தண்ணீரை ஊற்றி விட்டு சொல்லுவாங்க, ஆண்டவரே வாங்க, செழிப்பை கொடுங்க, சக்சஸை கொடுங்க, எங்களை நிரப்புங்க அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. எவ்வளோ ப்ராஃபட்டிக்காக இருக்குது பாருங்க. ஆன் த கிரேட் டே, இப்போ படித்தோம் இல்லையா நம்ம யோவான் 7:37, அது எது? ஹஷானா ரபா, சுக்கோத் பண்டிகையுடைய கடைசி நாள். அந்த கிரேட் டே அன்னைக்கு பிரீஸ்ட் அந்த பக்கம் நின்று ஆண்டவரே ரட்சிப்பு அனுப்புங்கன்னு கத்தும் போது ஏசு இந்த பக்கம் நின்று சொன்னாரு, தாகமா இருக்கிறவங்க என்கிட்ட வாங்க. ஏன்னா நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களா, அந்த ரட்சிப்பு அனுப்பிட்டாரு, நான் தான் அது. நீங்க கேட்குறீங்களே தண்ணியை ஊத்திட்டு எனக்கு இது வேணும்னு, அந்த தண்ணீரை நான் உங்களுக்கு தர்றேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தர்றேன். அன்னைக்கு ஆல்டருடைய ரைட் சைட்ல, சவுத் சைட்ல இருந்து தண்ணீர்கள் புரண்டு ஓடியது, அதுதான் ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் அடையாளம், அவருடைய ஊழியத்துக்கு அடையாளம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் என் ஆல்டரை சுத்தி வா. முதலாவது சாம்பலை பார்த்து சொல்லு, ஏசு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார், அவரை நான் உயர்த்தி துதிச்சு பாடி அவர் புகழ்வன் சொல்லி துதிக்கிற மனிதனாக இருன்றாரு. 2வதா சொல்றாரு, ரத்தத்தை மறக்காத மனிதனாரு. அங்கதான் கம்யூனியன் வருது. டேக் கம்யூனியன் எவ்ரி டே, partake of the holy communion every day. அங்க கர்த்தரின் பந்திய பத்தி நம்ம பார்க்கிறோம். இயேசு எனக்காக மரித்தார், இயேசுவின் ரத்தம் எனக்கு பாதுகாப்புன்றோம். அப்படியே வெஸ்ட்டுக்கு வந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. தினந்தோறும் வார்த்தையை மெடிடேட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வகையில் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. ஒன்று வேதத்துல வார்த்தையை படிங்க, இல்லைன்னா ஒரு நல்ல டிவோஷனல் வாங்கி படிங்க, இல்லைன்னா நல்ல ஒரு பிரசங்கத்தை கேளுங்க. But don't live one day without the word of God. 4வதா கடைசியா வந்தார் பாருங்க, நான் வந்துட்டேன் தெற்கு பகுதிக்கு அப்படின்றாரு. அங்க என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் வெற்றி நேராக அவரை வழி நடத்துகிறார். இப்போ அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வர்றாருன்னு வச்சுங்களேன், திரும்பி ஈஸ்ட் வழியா வர்றாருன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்? இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணம் இருந்துச்சு, அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணும். நம்மளும் அப்படியே ஒரு உணர்ச்சி பூர்வமாக பிரசங்கம் பண்ணிட்டு நான் போயிடக்கூடாது பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு டீச்சிங் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், நீ எந்த வழியா வர்றியோ அதே வழியா திரும்பி போகக்கூடாதுன்னு சொன்னார். தேவாலயத்தில் அந்த ரூல்ஸ் இருந்துச்சு. அவன் ஈஸ்ட் வழியா வந்தா நார்த் வழியா போகலாம், சவுத் வழியா வந்தா வெஸ்ட் வழியா, என்ன சொல்றது, நார்த் வழியா போகலாம், வெஸ்ட் வழியா போகலாம், ஆனால் வந்த வழியா போகக்கூடாது. இதில் ஒரு ப்ராஃபிட்டிக் பிக்சர் என்னன்னா, நீ அவருடைய சமூகத்துக்கு வந்தனா வந்த மாதிரியே திரும்பி போக மாட்டேன். கர்த்தரும் வாழ்க்கையின் திசையவே மாற்றி அமைப்பார். The way you look at life, the way you see things, the way you carry yourself. But here's the most important thing. சங்கீதக்காரன் என்டர் ஆகிறாரு, ஈஸ்ட் கேட்ல தான் என்டர் ஆகிறாரு. சாம்பலை பார்த்து கர்த்தரை துதிச்சு ஆராதிக்கிறார். நீங்களும் துதிங்க, ஆராதிங்க. அப்படியே நார்த்துக்கு வர்றாரு, ரத்தத்தை ஞாபகப்படுத்திக்கிறார், கம்யூனியன் எடுக்கிறார். அப்படியே வெஸ்ட்டுக்கு வந்தாரு, தண்ணீர் முழுக்கினால் தண்ணீர் கழுவப்படுகிறதுனால வார்த்தையின் வசனத்தை கொண்டு அவர் கழுவப்படுகிறார், சுத்திகரிக்கப்படுகிறார். வார்த்தை அவரை யாரும் காண்பிக்குது, அந்த கண்ணாடியில் பார்க்குறார். அப்படியே சவுத் டைரக்ஷனுக்கு வந்தா ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஊழியம் அவருடைய வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்போ ஈஸ்ட் வழியா வந்தவர் சவுத் வழியா போனார் நம்ம சொல்ல முடியும், ஏன்னா அந்த லா இருந்ததுனால. மேபி he exited through the south gate, but you know what, he exited with the power of the Holy Spirit. Every day live life with the power of the Holy Spirit. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பலிபீடத்தையே சுத்தி வாழ்ந்தோம்னா நம்ம யாரு? நம்ம தான் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவ பலியாக இருக்கிறோம். Because we live encircling the altar, encompassing the altar, surrounding the altar. Do you want to be a living sacrifice for God? Like Romans chapter 12 verse number 1 says, ரோமர் 12:1 சொல்லுகிறது பிரகாரம், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்க சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள்னு பவுல் சொன்னார் இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை ஜீவ பலியா அர்ப்பணிக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறீங்க? உங்கள்கிட்ட நான் ஒரு வரவேற்பு கொடுக்குறேன். வாங்க, டெய்லி பலிபீடத்தை சுத்தி வாழலாம்னு சொல்றேன். சுத்தி வரலாம், ஒவ்வொரு பக்கம் இருக்கிற சத்தியத்தை ஞாபகப்படுத்திக்கலாம். நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கும், வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், அநேகருக்கு நம்ம சாட்சியா இருப்போம்.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு வாழ்க்கை நடத்தும். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க இந்த நேரத்தில் இந்த வசனத்தை? கை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். நான் டிக்ளேர் பண்றேன், இயேசுவின் நாமத்தில் நீங்க அவர் செய்து முடிச்சதை நீங்க துதிக்கிறவங்களா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய ரத்தத்தின் பாதுகாப்பு கீழே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, செக்யூரா இருப்பீங்க. இந்த கடைசி காலத்தின் எல்லா தீங்குகள் மத்தியில நீங்க அவரை சுத்தி வாழ்கிறதுனால நீங்க வடக்கு பகுதிக்கு வரும்பொழுது அவருடைய ரத்தத்தை ஞாபகப்படுத்தி பாதுகாப்பா இருப்பீங்க. நீங்க வெஸ்டர்ன் சைடு வரும்போது, நீங்க வடப்புறத்து வரும்போது, நீங்க வந்து when you come to the west side, this is what you will experience. Hallelujah. You will experience the wonderful word of God, the revelation of God. I declare that you will receive revelation. Amen. Come on. மேற்கு பகுதியில பாதுகாப்பு அனுபவிச்சவங்க அப்படியே வடக்கு பகுதியில வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே வாங்க, தெற்கு பகுதிக்கு வாங்க. கர்த்தர்களை பார்த்து சொல்றாரு, என் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார், அவர் வழி நடத்துவார். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அந்த நேரத்துல அவர் எல்லா துதிக்கும் பாத்திரம், எல்லா கணத்துக்கும் பாத்திரரா இருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. லஷரதினா மாந்தோரி அரரபாரதி கோரபலலந்த ora shamrori arali kranda la batura banaranda narabalanda ora mashamberia பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே, என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உங்க பீடத்தை சுத்தி வருகிற ஆண்டவரே, every day I will go through this journey, Lord. O rabana le abrata rabu shala brianduna reshemina di rabalam dura bakramina dala rola dura riala mando riarta rabara rabina rabalam duna viamro shiabrakadi rabalam dura bararabalam dana relabindo riaraba. நல்லா ஜெபிங்க, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு ஜெபிங்க. Yes, in Jesus name, in Jesus name. ஆவியானவர் நிரப்புவாராக, அபிஷேகம் நிரம்பி வழிதல் நடப்பதாக. ஓ ரபனமாம் தரபரபலா கூரா. இருதயத்துல பயத்தோட வந்தீங்க, கர்த்தர் அந்த பயத்தை எடுத்து போடுகிறார் right now. எல்லாரும் சொல்லுங்க, பயத்துல இருந்து விடுதலை என்னுடையதுன்னு சொல்லுங்க இந்த நேரத்துல. Come on, that anxiety is being removed in Jesus name. sleeplessness கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறார். தூக்கம் வராத அந்த நிலையில இருந்து கர்த்தர் விடுதலை கொண்டு வந்து பெற்றுக்கொள்ளுங்க right now in the name of Jesus. Yes, 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 hallelujah. orabana la shabrolonderi abrakalana randuna. கர்த்தர் சுகமளிக்கிற தேவனா இருக்கிறார். காது வலி சுகமாயிட்டு இருக்குது. liver conditions are healed in Jesus name. liver function well right now in the name of Jesus. no more swelling of the liver in Jesus name. புதிய ஆரோக்கியம், புதிய பலன் ஆண்டவரே சரீரம் முழுவதும். Thank you Holy Spirit. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஓ ஹalleluya. இயேசுவின் சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் கையில் எடுத்துங்க. நம்ம கம்யூனிட்டில பங்கு பெற போறோம். Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Oralia brasharade yararabalando rabanalanda. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லம் அநேகரை நிரப்பிட்டு இருக்குது. கால்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லம் இறங்கிட்டு இருக்குது. கால் வலியை கர்த்தர் சுகமாக்கிட்டு இருக்கிறார். வயிற்று வலியை கர்த்தர் சுகமாக்கிட்டு இருக்கிறார். You are listening to me, you are watching me later on YouTube, but God is healing you right now in Jesus name.
இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் காயங்களால் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், சௌக்கியம் என்னுடையது, ஜீவன் என்னுடையது, தீர்காயுசு என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க சரீரத்தை உங்களுக்காக. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமானா இருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் எனக்காக பேசுகிறது, இயேசுவின் ரத்தம் என்ன நீதிமான் ஆக்கி இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் என் பாதுகாப்பாக இருக்குது, இயேசுவின் ரத்தமே என்னுடைய மீட்பின் பொருளா இருக்குது, இயேசுவின் ரத்தம் என்னை கர்த்தருக்கு முன்பதாக நிப்பாட்டுகிறது. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தமே எனக்கு எல்லாமாக இருக்கிறது, இயேசுவின் ரத்தத்தினால நன்மைகளை எதிர்பார்க்கிறேன், ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க ரத்தத்தை உங்களுக்காக. நல்லா கைகளை உயர்த்தி இன்னைக்கு கிடைச்ச வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். நல்லா நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ லார்ட், இன்னைக்கு கிடைச்ச அருமையான டீச்சிங்காக நன்றி. இந்த பலிபீடத்தை சுற்றி வருகிறோம், ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் அனுபவிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆசீர்வதிச்சு வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. குட் நியூஸ் பிரேயர் குரூப் ஆசீர்வதிங்க. நீங்க கலந்துட்ட அத்தனை தேவ பிள்ளையும் விசேஷத்த வகையில தொட்டு பலப்படுத்துங்க, கிருபைகளால நிரப்பி ஆசீர்வதிங்க, ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நிரப்பி வழிவதாக இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி பெனடிக்ஷனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால நம்ம வாழ்க்கையில தயவு பெருக கடவுது. முகத்தின் பிரசனத்தினால சமாதானம் நிரம்பி வழியது. இயேசுவின் நாமத்தில், இயேசு, ஆமென்.